பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை என்ன என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அந்த வார்த்தை தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேத வாக்கியத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 தெளிவாக வார்த்தை தான் தேவன் என்றும், தேவன்தான் வார்த்தை என்றும், அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற பெயரோடு இந்த பூலத்துக்கு வந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டி மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால மனுஷனை பாவத்திலே இருந்து விடுதலை செய்தார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் வேத வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது. வேத வார்த்தை அவர் சிலுவையில் செய்ததை சொல்கிறது, சிலுவையில் செய்து முடித்ததை சொல்கிறது. அப்போ சுருக்கமாக அதனை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறத நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் இப்பொழுது நேரடியாக ரோமர் 6:3 போவோம். ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ அநேகமான சபைகள் இதனை அறியாமல் இருக்கிறார்கள். அநேகமான போதகர்கள் இதனை அறியாமல் இருக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல் இருக்கிறார்கள். எதனை அறியாமல் இருக்கிறார்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் என்ன, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அதை பற்றிய நாங்கள் இப்பொழுது தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாக பிறந்த எங்களுக்காக தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டீரே, அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொள்கிறதற்கு கேட்டுக்கொள்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அருமையான பிதாவே உம்முடைய
பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார். அவரே போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, thank you, Jesus. அப்போ நான் உங்களுக்கு கடந்த செய்தியில் ஒரு முக்கியமான ஒரு 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 வசனத்தை ஒரு அறிக்கை மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த அறிக்கை என்ன என்று சொன்னால், விசுவாசி சரீர ரீதியாக இயேசு கிறிஸ்துவோடு மூழ்கினதன் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் மூழ்கினதன் நிமித்தம் ஏற்பட்ட இணைப்பை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய மரணத்தில் விசுவாசி பங்கு பற்றினதன் நிமித்தம் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம், கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 2 வேத வார்த்தையை அறியாமல் இருந்த சனங்கள், ஏராளமான சனங்கள் அறியவில்லை. இப்போ சுருக்கமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்க அவனை திருப்பியும் சொல்கிறேன். பாவியான மனுஷன் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் மூழ்கினதன் நிமித்தம் அவனுக்கு ஏற்பட்ட இணைப்பையே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றும், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் பங்கு பற்றினதன் நிமித்தம் ஏற்பட்ட இணைப்பையே கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்பு மிக நெருங்கிய இணைப்பு. இயேசு கிறிஸ்துவோட, இயேசு கிறிஸ்துவைத்தான் தேவன் பார்ப்பார் என்றதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். எங்களை அவர் ஒரு பொழுதும் பார்க்க போகிறதில்லை. தேவன் எங்களை ஒரு பொழுதும் பார்க்க போகிறதில்லை. பாவத்தோடு பிறந்த எங்களை ஒரு பொழுதும் தேவன் பார்க்க மாட்டார். அப்போ தேவன் ஆரை பார்ப்பார் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவையே அவர் பார்ப்பார். அவர்தான் ஒரு பெர்ஃபெக்டான பரிபூரணமான மனுஷனாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவத்தான் தேவன் பார்ப்பாரே தவிர, அதாவது எங்களை தேவன் பார்க்க மாட்டார் என்ற ஒரு உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியா இருந்தால் எப்படி தேவன் எங்களை பார்ப்பார் என்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் அப்பொழுது எங்களை பார்ப்பார். அப்போ நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனோடு தொடர்பு கொள்ளலாம். தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எங்களோட தொடர்பு கொள்ளுவார். அப்போ நேரடியாக எங்களை தேவன் பார்ப்பதில்லை என்ற ஒரு உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். காரணம், அந்த பாவத்தோடு நாங்கள் பிறந்தபடியினாலும், இன்னும் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த பாவம் நமக்குள்ள செயற்படாமல் இருக்கிறபடியினாலும், பாவம் இருக்கிறபடியினாலும் தேவன் எங்களை ஒரு பொழுதும் பார்க்க மாட்டார். அப்போ அதே நேரம் அதற்கு ஒரு ஏற்பாட்டை அவர் செய்திருக்கிறார். மனுஷா, நான் உன்னை நேரடியாக பார்க்க முடியாது, நான் உன்னை பார்க்க வேணும், உனக்கு உதவி செய்ய வேணும், உன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற வேணுமா இருந்தால் உனக்கு இருக்கிற ஒரே வழி, நீ கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளுக்குள்ளே போய் அவருக்குள்ளுக்குள்ளே இருப்பாயா இருந்தால் நான் கிறிஸ்து இயேசுவை பார்க்கும் பொழுது உன்னையும் பார்ப்பேன். அப்பொழுது உன்னுடைய வேண்டுகோள், நீ கிறிஸ்து இயேசுவின் ஊடாக உன்னுடைய வேண்டுகோளை சமர்ப்பிக்கும் பொழுது அதை நான் கேட்பேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். கிறிஸ்து உனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தம் கிறிஸ்து மூலமாக நீ என்னிடத்தில் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. ஆனபடியால் நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் போய் அவருக்குள்ளுக்குள் எந்த நேரமும் இருந்து கொள்.
எந்த நேரமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்து கொள். கிறிஸ்து இயேசுவை விட்டு விலகிறாத. விலகினால் நான் உன்னை பார்க்க மாட்டேன். அப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்லொரு வசதி, நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அப்போ இந்த பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்கிறதற்கு நீ ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட இணைகிறது விசுவாசத்தின் மூலம். அந்த விசுவாசத்தின் மூலம் நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இணைந்து அவருக்குள்ளே இருக்கும் பொழுது நான் உன்னை பார்ப்பேன் என்ற ஒரு உண்மை அநேகமாக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. நாங்கள் கிறிஸ்து இல்லாமல் எதனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி யோவான் 15:5 என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் கூடாது. என்னை அல்லாமல் எதற்கு அவங்களுக்கு வாசிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. யோவானில் 15ஆம் அதிகாரத்துக்கு போய் 5ஆம் வசனத்துக்கு நாங்கள் வருவோம். என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் கிறிஸ்து இல்லாமல் ஒன்றும் நடவாது என்று சொல்லி தெளிவாக 15 அப்போ அந்த வசனத்தை திருப்பி கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை வாசித்து அதனுடைய தாற்பயம் என்ன என்று அறிந்து என்னோடு ஒரு பொழுதும் தேவன் தொடர்பு கொள்ள மாட்டார் என்ற ஒரு உண்மையை நான் அறிந்து நான் எந்த நேரமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேணும், அதுதான் எனக்கு தேவையானது என்று சொல்லி அந்த ஒரு கிறிஸ்தவன் உணர்ந்து இந்த விசுவாசத்தில் அவன் நிலைத்திருப்பானாக இருந்தால் அவன் எந்த நேரமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான். அப்பொழுது தேவன் எந்த நேரமும் அவனை பார்ப்பார், அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இணைப்பு ஒரு சாதாரணமான இணைப்பு இல்லை. அதாவது மிக நெருங்கிய இணைப்பு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், மிக நெருங்கிய இணைப்பு. அப்போ இந்த இணைப்பின் நிமித்தம்தான் யோவான் 15:1-8 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இணைப்பு இல்லாவிட்டால் கனி கொடுக்க முடியாது. இந்த இணைப்பு இல்லாவிட்டால் விசுவாசிகள் கனி கொடுக்க முடியாதுன்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் திராட்சை செடியாக இருக்கிறார், நாங்கள் எல்லாம் அவரில் கொடிகளாக இருக்கிறோம். அப்போ திராட்சை செடியிலிருந்து சத்து கொடிக்கு போகும் பொழுதுதான் கொடி கனியை கொடுக்க முடியும். அப்போ சத்து போகவில்லை என்று சொன்னால் கனி ஒரு பொழுதும் கொடுக்க முடியாது. கனி இல்லையா இருந்தால் பரமபிதா கொஞ்ச காலத்தினால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலத்துக்கு பின்பு பரமபிதா தோட்டத்தில் ஒவ்வொரு டைம் செக் பண்ணி பார்க்குறார், கனி கொடாத கொடி ஏதாவது இருக்கோ. அப்போ கனி கொடாத கொடி ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அவர் அதனை அறுத்து போடுகிறார். அந்த செடியை என்ன மாதிரின்னு சொன்னால் கனி கொடாததுகள் எல்லாவற்றையும் அக்கினியில் போடப்படும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறபடியால் நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் யோவான் ஸ்நானன் யோர்தான் நதி அளவில் நிற்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், பாருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று அவன் சொல்லுகிற அதே நேரம் 8ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே 10ஆம் வசனத்தில் இப்பொழுதே கோடரியானது மரங்களில் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு
அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ நான் சொல்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த இணைப்பு இல்லையா இருந்தால், இந்த நெருங்கிய இணைப்பு இல்லையா இருந்தால் அதை கிறிஸ்தவன் கனி கொடுக்க மாட்டான். அப்போ திராட்சை செடி 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையும் நாங்கள் நிலைத்திருக்க வேணும் என்று திருப்பி திருப்பி யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படி நிலைத்திருக்கலாம்? விசுவாசத்தின் மூலம். அது ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்க என்ன மாதிரி என்றால், திராட்சை செடியில் அந்த கொடி இணைந்திருக்கும் பொழுதுதான் அது கனியை கொடுக்க முடியும். அப்போ அதே மாதிரி கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவன் கனியை கொடுக்க முடியும். கனி கொடுக்க அவனால் முடியாமல் விட்டால், அதாவது மத்தேயு 3:10 என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? பாதாளத்துக்குள்ள தள்ளப்படும், அக்னி கடலுக்குள்ள தள்ளப்படும். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் அக்கினிக்குள்ள தள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் இணைப்பு மிக முக்கியம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இணைப்பு இல்லையோ கனி நாங்கள் கொடுக்க முடியாது. கனி எங்களால் கொடுக்க முடியாது என்று சொன்னால் பரமபிதா அந்த கொடியை வெட்டி போடுவார் என்று சொல்லப்பட்டு கிடக்குது 15ஆம் அதிகாரம் யோவானில். அப்போ இந்த இணைப்பு மிக முக்கியமான இணைப்பு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிய வேணும். ஆனபடியால் தான் அந்த ரோமர் 6:3, 6:4, 6:5 அவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு வசனமாக இருக்கிறது. ஞான ஸ்நானம், இணைப்பு, இயேசு கிறிஸ்துவோட இணைப்பை பற்றியே சொல்கிறது. தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லவில்லை என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். சரீரத்தின இணைப்பையே ஞான ஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. அப்போ இந்த இணைப்பு மிக நெருங்கிய இணைப்பு. இந்த இணைப்பு இல்லாவிட்டால் விசுவாசி கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்க விசுவாசியால் முடியாமல் போனால் அவன் சீக்கிரமாக அவன் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 3:10 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த இணைப்பு கிறிஸ்து இயேசுவுக்கும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த இணைப்பு விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே இல்லாமல் போனால் முதலாவது கனி கொடுக்க முடியாது, இரண்டாவது நித்திய ஜீவனை அவன் புறமாட்டான் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. இதனை மறுபடியும் சொல்கிறது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க வேணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து சத்து அவனுக்கு கிடைக்க வேணும். பரிசுத்த ஆவியானவர் விடாமல் அவனுக்கு அந்த சத்தை கொடுக்கிறதற்கு தயாராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சத்து அவனுக்குள்ள போக வேணும். அந்த இணைப்பு இல்லையா இருந்தால், அந்த ஞான ஸ்நானம் இல்லையா இருந்தால், அந்த முழுக்கு இல்லையா இருந்தால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த இணைப்பு இல்லாவிட்டால், அந்த ஞான ஸ்நானம் இல்லாவிட்டால், அந்த முழுக்கு இல்லாவிட்டால், அதாவது ஒரு விசுவாசி கனி கொடுக்க முடியாது என்று சொல்லி தெளிவாக யோவான் 15:1 8 வரையும் இருக்கிற வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. அப்போ ஒரு மனுஷன் என்ன மாதிரி என்றால், இணைப்பு இல்லாவிட்டால் கிறிஸ்துவோட, இயேசு கிறிஸ்துவோட இணைப்பு இல்லையா இருந்தால் அவன் கனி கொடுக்க மாட்டான். அது முதலாவது பிரச்சனை. அடுத்த இரண்டாவது பிரச்சனை என்ன மாதிரி என்றால், இயேசு கிறிஸ்துவோடு இணைப்பு இல்லையா இருந்தால் அவன் நித்திய ஜீவனை பெற மாட்டான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
அப்போ இது பற்றி அவர் யோவான் 6:53-56 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். யோவான் 6:53-56. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல், மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இணைப்பை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இதனுடைய தாற்பயம் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்போ என்ன நான் சொல்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால், மாம்சத்தை புசியாமலும், அப்போ என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தினதையும் அந்த இரத்தத்தினால நம்முடைய பாவத்தின் கடன்கள் செலுத்தப்பட்டதையும் அந்த இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதையும் அந்த இரத்தத்தினால தேவனிடத்தில் நீதிமான்களாக நாங்கள் நிறுத்தப்பட்டோம். குற்ற உணர்வு எங்களை முற்று முழுதுமாக அந்த இரத்தத்தினால் அகற்றப்பட்டது. அந்த இரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ மனுஷா, நீ அந்த இரத்தத்தை விசுவாசிக்காமல் விட்டால், அவர் சிலுவையில் உனக்காக செய்து எவ்வளவோ பெரிய நன்மைகளை நீ அதனை அனுபவிக்காமல் விட்டால், அதோட உனக்கு தொடர்பில்லாமல் இருந்தால், சுருக்கமாக சொல்ல போனால் கிறிஸ்து இயேசுவோட நீ மரிக்காமல் இருந்தால், கிறிஸ்து இயேசுவோடு நீ சிலுவையிலே அறையப்படாமல் இருந்தால் உனக்கு அப்படி நித்திய ஜீவன் வரும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தெளிவாக யோவான் 6 சொல்லியிருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன் என்ன மாதிரி என்றால், இந்த யோவான் 6 சொல்லப்பட்ட 53ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? கிறிஸ்து இயேசுவோட இணைப்பை பற்றி சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவோட அவருடைய மரணத்துக்குள்ள இணைப்பை பற்றி சொல்கிறது. அப்போ ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? அதாவது கிறிஸ்து இயேசுவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20 பவுல் அப்போஸ்தலர் விசுவாசிக்கிற மாதிரி கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் விசுவாசிக்காமல் விட்டால் அந்த இணைப்பை எப்படி அவன் பராமரிக்கிறது? அதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மாம்சத்தை புசியாமல், மனுஷகுமாரனுடைய மாம்சம் பலியாக கொடுக்கப்பட்டது. அந்த மகாபரிசுத்தமான மாம்சம் நம்முடைய பாவத்தில் இருந்து நாம் விடுதலை அடைவதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த சரீரத்தில் இருந்து மகாபரிசுத்தமான இரத்தம், வெளியேறப்பெற்ற இரத்தம் நமக்காக சொட்டப்பட்டது. அப்போ அந்த இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு, அந்த இரத்தத்தினால பாவத்தின் கடன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, அந்த இரத்தத்தினால அந்த பாவத்தில் இருந்தும் நாங்கள் விடுதலை அடைந்தோம். அப்போ மனுஷா, நீ இதனை விசுவாசிக்காமல் விட்டால் எப்படி இயேசு கிறிஸ்துவோட நீ இணைப்பை பெறுவாய்? அதாவது நெருங்கிய இணைப்பை எப்படி நீ பெற்றுக்கொள்ளுவாய்? அந்த இணைப்பை நீ பெறாவிட்டால்
இல்லாவிட்டால் நீ கனி கொடுக்க முடியாது. அந்த இணைப்பு உனக்கு இல்லையா இருந்தால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. அப்போ இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய மாம்சம் தான் மெய்யான போஜனம், என்னுடைய இரத்தம் தான் மெய்யான பானம். அப்போ என்னுடைய மாம்சத்தை நீங்கள் சாப்பிட வேணும் என்று சொல்கிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நான் சிலுவையில் உங்களுக்காக செய்ததை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து என்னுடைய மரணத்துக்குள்ள நீங்கள் பங்கு பெற்ற வேணும். அப்போ நாம் அவரோட சேர்ந்து எங்களை சாக சொல்லி சொல்கிறாரோ? இல்லை, நமக்காக அவர் ஏற்கனவே மரித்து போனார் சிலுவையில். அந்த மரணத்தில் நீங்கள் பங்கு பெற்றுங்கள். விசுவாசத்தின் மூலம் பங்கு பெற்றுவதன் மூலம் எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம், கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை, உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்போ கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ள பங்கு, கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ள பங்கு பெற்றாமல், கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ள பங்கு பெற்றாமல் விட்டால் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது 54வது வசனத்தில் பாருங்க, யோவான் 6:54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? நான் சிலுவையில் செய்து முடித்ததை நீ விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசம் இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய விசுவாசமாக இருக்க வேணும். அதுதான் மிக முக்கியமானது. அப்போ மனதால சம்மதம் கொடுக்கிறது இணைப்பை ஏற்படுத்த போகிறது இல்லை. அதாவது இருதயத்தினால நீ சம்மதம் கொடுக்க வேணும். அப்போ இருதயத்தினால சம்மதம் கொடுப்பதற்கு அந்த விஷயத்தை தெளிவாக அறிஞ்சு எனக்காக இப்படி எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மரணத்துக்குள்ள நான் பங்கு பெற்றுகிறேன். அவருடைய சரீரத்துக்குள்ள பங்கு பற்றி, அவருடைய மரணத்துக்குள்ள நான் பங்கு பற்றி, அவருடைய அடக்கத்துக்குள்ள நான் பங்கு பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதல்ல நான் பங்கு பெற்றுகிறேன். அப்பொழுது எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்பொழுது நான் உன்னை எழுப்புவேன், கடைசி நாளில் நான் உன்னை எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 55 என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அப்போ உன்னுடைய விசுவாசம் நிலைத்திருக்க வேணும். நிலைத்திருக்கவில்லையா இருந்தால் கனி கொடுக்க மாட்டாய். நிலைத்திருக்கவில்லையா இருந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மாட்டாய். நிலைத்திருக்கவில்லையா இருந்தால் நான் உன்னை கடைசி நாளில் எழுப்ப மாட்டேன். அப்போ உன்னுடைய விசுவாசம் இணைப்பை என்னோட ஏற்படுத்தி இருக்க வேணும். அந்த இணைப்பில் நீ நிலைத்திருக்க வேணும். அந்த இணைப்பு பலமாக இருக்க வேணும். நாளுக்கு நாள் அந்த இணைப்பு பலமாகும். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ இருப்பாயா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அதனை பலப்படுத்துவார் என்பதை நிச்சயமாக அறிவாயாக. அப்போ என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ இந்த வேத வாக்கியத்தை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நேரம் சரியாக போய்விட்டது. நாளை இதே நேரம் உங்களை அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.